வணக்கம் உறவுகளே, நான் உங்களை என்ஆர் துபாய் அபுதாபியிலிருந்து இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, சிவகங்கை மாவட்டம் மானாமரம் பகுதியில் கரிசலக்குளம் பகுதியில் குட்வில் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி இருக்குங்க. அந்த பள்ளியில் படிக்கிற 11வது படிக்கிற மாணவி 2வது மாடியிலேருந்து கீழே குதிச்சிருக்காங்க. தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவ மாணவிகள் அதிகமாக தற்கொலைக்கு அதிகமாக முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே நிறைய அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ ப்ரெஸ்ஸு பண்ணுறாங்களா இல்லை பாடங்களை முன்னாடியே அதாவது 9 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிக்குது பதிலாக இப்போ 7 மணி 7:30 மணிக்கெலாம் ஆரம்பிக்கிறாங்களே, அதனாலயா என்ன பிரச்சனைன்னு சரியாக தெரியல. இந்த தகவலை மானாமர பகுதியில் இருக்க சமூக ஆர்வலர் நமக்கு சொன்னாப்புல, இந்த மாதிரி தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காங்க, அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க, ரொம்ப கவலைக்கிடமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலே வருத்தமாக இருக்குது. பள்ளி மாணவ மாணவிகள் படிக்கிறப்ப எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் படிப்பின் மீது கவனம் செலுத்தி வாழ்க்கையில் நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி தான் பெற்றோர்களும் அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாமே ஆசைப்படுத்தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனது பிற்பாடு இந்த பிள்ளைகளுக்கு என்ன தொந்தரவு பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு தெரியல. இனிமேல் தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா தொந்தரவு இல்லாமல் ஒரு பொன் பிள்ளை 11வது படிக்கிற பிள்ளை 2வது மாடியிலேருந்து குதித்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். தனியார் பள்ளிகளை பூரா சத்தியமாக சொல்கிறேங்க, தனியார் பள்ளி தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளை கூட இழுத்து மூடணும். தனியார் பள்ளிகள் தான் அதிகமான இந்த மாதிரி நிகழ்வுகள் அதிகமாக நடக்குது. இப்போ புதுச்சேரியில் எடுத்துக்கோங்க. புதுச்சேரியில் தனியார் பள்ளிகளுக்கு போலவே அரசாங்க பள்ளியிலையும் எல்லா நலத்திட்ட பாடத்திட்டம் எல்லாமே நடத்துகிறாங்க. புரியுதுங்களா? அரசாங்க பள்ளியில் தனியார் பள்ளியில் என்னென்ன சலுகைலாம் இருக்கோ, என்னென்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ எல்லாமே அரசாங்க பள்ளிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிலைமை தமிழ்நாட்டில் வரணும். அப்போ தான் மாணவ மாணவிகள் பாதுகாப்பாக பள்ளிக்கூடத்துலேயும் படித்து வீடு திரும்புவாங்க. ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சுட்டு தாய் தகப்பனுங்க வேலைக்கு போயிடுறாங்க. வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிகழ்வு கேள்விப்பட்டால் அந்த தாய் மனசு எவ்வளோங்க பாடுபடும் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ தனியார் பள்ளிக்கூடத்தில் சரியான பாதுகாப்பு இல்லைன்றதுனால தான் இந்த மாதிரி தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். அதிகமாக நல்லா படிக்கிறது யாருன்னா பெண்கள் பிள்ளைகள் தான் நல்லா படிக்கிறாங்க. இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல மார்க் எடுத்து நல்லா படிச்சுக்கிட்டு வர்றாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் ஆம்பளை பசங்க கூட அதிகமாக நல்ல மார்க் எடுக்க மாட்டாங்க. ஆனால் பொம்பளை பிள்ளைங்க நல்லா சிறப்பாக படிக்குதுங்க. அந்த பிள்ளைகளுக்கு என்ன தொந்தரவு நடக்குதுன்னு தெரில. இந்த மாதிரி தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்டு இது பாருங்க, உயிரை மாற்றிக்கிறதுனால 2வது மாடியிலேருந்து குதிச்சு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமான நிலையில் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. அந்த பிள்ளை நல்ல முறையாக மீண்டு வரணும்னு நம்ம இறைவனை வேண்டுகிறோம். இந்த மாதிரி நிகழ்வுகள் இன்னொரு முறை நடக்காமல் இந்த தனியார் பள்ளிக்கூடம் பார்த்துக்கணுன்றதை நம்ம வலியுறுத்துகிறோம் உறவுகளே. நன்றி.